தமிழகத்தின் புரட்சி இயக்குனரும் அடையாள மீட்பு திரைப்படத்தின் மூலம் தமிழகம் எங்கும் வெள்ளித்திரையில் வெற்றியை கண்ட அரசு அவர்கள் இயக்கத்தில் மற்றொரு படைப்பாக மிக விரைவில் வெளியாக உள்ளது மாமகுடம். அதற்கு முன்பாக அடையாள மீட்பு திரைப்பட இயக்குனர் அரசு அவர்கள் தொலைபேசி வாயிலாக பிரத்யேகமாக பேட்டியளிக்க காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ண. வணக்கம் தோழர். வணக்கம்ண்ண. பைல்வான் ரங்கநாதன், வாழை ஜானகி, ஆக்ஷன் ஸ்டார் அரசு இயக்கத்தில் மாமகுட திரைப்படம் எந்த தேதியில் வெளியாக உள்ளது? இதை பற்றி உங்களுடைய கருத்துன? முன்கூட்டியே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திட்டமிடப்பட்டது. சரியான முறையில் திரையரங்குகள் கிடைக்கவில்லை. ஜனநாயகன் என்ற திரைப்படம் வருவதாக சொல்லி வியாபார நோக்கத்தோடு சிறிய படங்களுக்கு வாய்ப்புகள் வழங்காதது காரணத்தினால் மே மாதம் திட்டமிடப்பட்டுள்ளது. அநேகமாக ஏப்ரல் 24 தொடர்ந்து ஒவ்வொரு திரையரங்காக வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக. அடுத்தபடியாக மாமகுடம் திரைப்படத்தில் புதிய ஜனநாயகம் என்று அறிவித்துள்ளீர்கள். அதுக்கு என்ன காரணம்னா? அரசியல் செய்பவர்கள் அம்பேத்கரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பயன்படுத்துகிறார்கள். அம்பேத்கரின் கனவு என்பது எளிய மக்களும் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்பதே. ஆனால் அன்றைய அரசியல் செய்பவர்கள் அவருடைய பெயரையும் கொள்கையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர அவருடைய கனவை நிறைவேற்றினார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஜனநாயகம். சரி, அம்பேத்கரின் கனவை நிறைவேற்றுவதுதான் இந்த புதிய ஜனநாயகம் மாமகுடம் திரைப்படம். சரிண்ணா. அப்பனா முழுமையாக அம்பேத்கரின் கனவை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அதாவது திரைப்படத்தின் வாயிலாக எளிய மக்களின், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் அதிகாரத்தை பெற வேண்டும், அவர்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்பதே இந்த திரைப்படத்தின் கருத்து. இன்னும் பல கருத்துக்கள் இத்திரைப்படத்தில் அடங்கியிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அந்த திரைப்படத்தின் கருத்து அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக. அடையாள மீட்பு திரைப்படம் வந்த ஆதரவு, இந்த திரைப்படத்திற்கு அதிக ஆதரவு தமிழக மக்கள் தருவார்கள் என்று நம்புகிறீர்களா? களம் இருந்தால்தான் வெற்றியா தோல்வியா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கு திரையரங்குகளே கிடைப்பது அரிதாக இருக்கிறது எங்களை போன்ற சிறிய படங்களுக்கு. நான் நிச்சயமாக ஒவ்வொரு திரையரங்குகளாக இந்த திரைப்படம் வெளியிடப்படும். அப்பொழுது மக்களை என்னுடைய கருத்து சென்றடையும், அப்பொழுது ஆதரவு பெருகும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. முதலாக இந்த திரைப்படம் எங்க வெளியிட போறீங்க? அதாவது கரூர், உங்களுடைய சொந்த மண்ணான கரூரில் வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதே போல தொடர்ந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், பரவலாக எங்கெங்கு திரையரங்குகள் எனக்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இத்திரைப்படத்தை நான் திரையிட்டு என்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வது என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. கண்டிப்பாக. அடுத்தபடியாக மாமகுடம் திரைப்படம் என்ன நோக்கத்திற்கு வேண்டி எடுக்கப்பட்டுள்ளது? ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் ஓட்டு வங்கிகளாக இருக்கக்கூடிய குரலற்றவர்களின் ஓட்டுக்கள் நோட்டுகளில் பறிபோகிறது. அவங்கள் அரசியல் அதிகாரம் என்பதை பெறாமலே அச்சமூகம் ஒவ்வொரு முறையும் மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை அனைவரும் பெற வேண்டும், தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்பதே இத்திரைப்படத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததுக்காக மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி. காலாடி தொலைக்காட்சிக்கு மாமகுடம் திரைப்பட குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வது திரைப்பட இயக்குனர் அரசன். நன்றி, வணக்கம்.